ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। பிரகதாரண்ய உபனிஷத்தில் முனிகாண்டம், அதில் 3வது அத்தியாயம் என்றால், முனிகாண்டத்தை பொறுத்த வரைக்கும் இது முதல் அத்தியாயம். இதற்கு முன்னாடியே மதுகாண்டத்தை பார்த்ததுனால அந்த 2 தாண்டி இது 3வது அத்தியாயம். இதில் பல பிராமணங்களை பார்த்தோம். இப்பொழுது 8வது பிராமணம் பகுதி, அதன் பெயர் அக்ஷர பிராமணம். இதில் 12 மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த அக்ஷர பிராமணம் எதை பற்றியது? அக்ஷர பிரம்மத்தை பற்றிய விசாரணையாக இருக்கிறது. அத்வைத வேதாந்தத்தில் முடிவான தகவல், முடிவான விஷயம், தாத்பரியம் எதுவோ அது இங்கே பேசப்படுகிறது. இந்த கேள்வியை கேட்பவள் மறுபடியும் கார்கிதான். வாசக்னவி கார்கி என்று சொல்ல வசக்னர் என்பவருக்கு மகளாக பிறந்தவளுக்கு 2வது ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை தருகிறார்கள். அவளே கேட்கிறாள், சபையோரே, இதே போல் நான் மறுபடியும் இவரை கேள்வி கேட்க வேண்டும் என்று அனுமதியோடு கேட்கிறாள். அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, நான் இந்த கேள்வி 2 கேள்விகள், 2 அம்புகளை ஒரே சமயத்தில் வில்லில் ஏற்றி பாய்ச்சுவது போல இது இருக்கிறது, நான் அவற்றை கேட்பேன் என்று அவள் சொல்கிறாள். சபையோரும் அனுமதிக்கிறார்கள், கேள் கார்கி என்று. யாக்ஞவல்கர் சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று அமைதியாக அவர் பதில் கூறுகிறார். அவருடைய கேள்வி என்ன என்று இப்போது பார்ப்போம். இந்த பிராமணத்தின் பெயர் அக்ஷர பிராமணம் என்று பெயர். அக்ஷரம் என்றால் அழியாதது என்று பொருள். க்ஷரம் என்றால் அழிவது, அக்ஷரம் என்றால் அழியாதது. அழியாத பொருள் எது என்று இந்த பிரபஞ்சத்தில் எதையாவது தேடி பார்ப்போம். அந்த அழியாத பொருள் எங்கு போனாலும் கிடைக்காது. அப்போ அந்த பொருள் இல்லையா, சூன்யமா? நீங்கள் இல்லாததை பற்றி எதுக்கு இங்கே பேசுகிறோம்? அதை பற்றி எதுக்கு ஒரு பிராமணமே ஒரு பகுதியே எழுதப்படுகிறது? இல்லை, அழியாத பொருள் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த கார்கி கேட்கிறாள், அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்று. அழிகின்ற பொருள், அழியாத பொருள் என்று எதை வைத்து சொல்லுகிறோம்? ஒரு பொருள், இங்கே நாம் பார்க்கின்ற இந்த மண்பானை அழிகின்ற பொருள் தான். சொல்லும், பார்த்து பத்திரமா கையாளுங்க, கீழே போட்டுட்டா உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் அழியணும்னா அதை அழிப்பதற்கு இன்னொரு பொருள் இருக்கணும். ஒரு பொருள் தன்னைத்தானே அழித்து கொள்ள முடியாது. அழிப்பதற்கு இன்னொன்று இருந்தால்தான் முடியும். நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் அது அழிவதற்கு இன்னொன்று இருப்பதை பார்க்குறோம். வாங்கி வச்ச பொருளெல்லாம் அழிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கிறாங்க சில பேர். நம்ம உடம்பு கூட ஒரு நாள் அழிந்து போகிறது. அப்போ இன்னும் உடம்பு தானே தான் அழியுது? இல்லை, அது மண்ணில் விழுந்த பிறகு நுண்கிருமிகளால் அது உண்ணப்பட்டு அது அழிக்கப்படுகிறது. அப்போ உடம்புக்கு வேறான ஒரு பொருள் தான் அதை அழிக்கணும். சரிங்க, நுண்கிருமிகளை கொண்டு இந்த உடம்பு அழியுதுன்னா நுண்கிருமி ஒரு உடம்பு தானே, அதை அழிக்க இன்னொரு நுண்கிருமி இருக்குமா? இல்லை தனக்குத்தானே அழிஞ்சிக்குமா? அப்படின்னா அது இன்னொரு நுண்கிருமியால் அழிக்கப்படலாம், அல்லது அந்த நுண்கிருமியை தன்னை அழித்து கொள்ளலாம். நீங்கள் சொன்னீங்க தன்னை அழித்து கொள்ள முடியாதுன்னு. அந்த நுண்கிருமியில் கூட அழிக்க பகுதி, அழிக்கின்ற பகுதின்னு 2 பகுதி இருக்கிறது. ஆனால் 2 இருந்தால் மட்டும்தான் அங்கே அழிவு இருக்கும்.
எப்பொழுதுமே ரெண்டு இருக்கும்போது தான் அழிவு இருக்கும். இது அட்சர பிரம்மம் ஒன்றே ஆனது. இதை யாரும் அழிக்க முடியாது. அப்படி ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் சொல்லுங்கள் எங்கே இருக்குது அந்த அட்சர பிரம்மத்தை, நாங்களாம் போய் அழிச்சிட்டு வரோம், என்னை விடுங்க நான் போய் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது அட்சர பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது. அதான் சொல்கிறாங்க, அந்த ஒன்று தான் இருக்குதுல்ல, அது அழிக்கிறது யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் போய் அழிக்கிறேன். அந்த அட்சர பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது. அதை தான் சொல்லுங்கள், நான் போய் அழிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அட்சர பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது. இப்போ ரெண்டாவது நான் இல்லையா? நல்ல வேலை, இப்போயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீயும் கூட அட்சர பிரம்மம் தான். இப்போ தான் சொன்னீங்க நாங்களாம் அழியக்கூடியவர்கள் என்று. அழியக்கூடியதை எல்லாம் தாங்கி இருக்கின்ற ஒன்று அழியாதது இருக்கிறது, அதுதான் அட்சர பிரம்மம். அப்போ அழியாததுன்னு ஒன்று இருக்குது, அழியக்கூடியதுன்னு இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ ரெண்டு இருக்குதே? இல்லை, அட்சர பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது, அதனால் அது அழியாதது. ஏன் இந்த ஜகத்தை அது அழிக்காதா? இல்லை, அந்த ஜகத்தே அட்சர பிரம்மத்திலிருந்து தோன்றி அதனாலேயே தாங்கப்பட்டு அது மறைகிறது. இது எப்படி அது அழிக்கும் அப்படின்னு கேட்குறோம். ஏன் இதை அழிக்க முடியும்? தோன்றிய பொருள் அதிலிருந்து அழிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறான். எப்படிப்பட்ட தோற்றம் என்று தெரிந்து கொள். உண்மையான ஒரு பொருள், அட்சர பிரம்மம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிடுச்சுன்னா அந்த பொருள் அழிச்சிடும். ஒரு சில இடங்களில் பார்க்குறோம், தாயே மகனால் கொல்லப்படுது. அது பெற்று போட்டது தான், ஆனால் அதுக்கே தெரியாமல் அதை கொண்டுது. அதுபோல் இந்த பிரம்மம் இந்த ஜகத்தை உண்டாக்குன பிறகு இந்த ஜகத்தை அதை அழிச்சிடலாம் இல்லையா? அப்படி இல்லை. அப்படி ஒன்று உண்டாகி இருந்து அது அதற்கு வேறாக இருந்தால் அதை அழிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அட்சர பிரம்மத்திலிருந்து தோன்றிய ஜகத்து ரெண்டாவது அல்ல. அப்படின்னா அட்சர பிரம்மம் தான் இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கலையே, நம்ம ஜகத்தை தான் பார்க்குறோம். இந்த ஜகத்து பலவாகவும் அழியக்கூடியதாக தான் இருக்குது. அழியக்கூடியது அனைத்துமே அழியாத ஒன்றிலிருந்து தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது என்று கேள். அது எப்படிங்க தோன்றுது? கயிற்றிலிருந்து பாம்பு தோன்றுவது போல. அது எப்படிங்க கயிறு பாம்பாக மாறும்? பாம்பாக மாறும். யாருக்கு அறிவில்லையோ, சரியான வெளிச்சத்தை பார்க்காமலோ அறைக்குள்ள இருக்க கயிறை பாம்பாக பார்த்தானா அந்த கயிறிலிருந்து பாம்பு தோன்றுகிறது. அந்த தோன்றிய பாம்பு அந்த கயிறை அழிக்குமா? அது எப்படி சார் அழிக்கும்? அது பாம்பு மாதிரி தெரியுதே தவிர அது உண்மையான பாம்பு இல்லையே. கயிறு பாம்புன்னு ரெண்டு இருந்ததுன்னா ஒன்று அடிச்சுக்கும். ஆனால் அப்படி ரெண்டு இல்லையே. அப்படி தான்ப்பா அட்சர பிரம்மம் என்பது உலகமாக தோன்றுகிறது. சிப்பியில் எப்படி வெள்ளி தெரிகிறதோ, நிற்கின்ற தூணில் எப்படி திருடன் இருப்பது போல் தெரிகிறதோ, இருட்டிலே கயிறு எப்படி பாம்பாக தெரிகிறதோ, அதுபோல் இந்த பிரம்மம் ஜகத்தாக தெரிகிறது. அந்த தெரிகின்ற ஜகத்து உண்மையிலே பிரம்மம் தான். இது தெரிவதாக இருப்பது உண்மையில் அசத்து. அதற்கென்று எந்த விதமான இருப்பும் இல்லை. எப்படி இந்த மண்ணிலிருந்து தோன்றிய பானைன்னு ஒரு பொருளை நீங்கள் தனியாக கொண்டு வாங்க, மண்ணை மட்டும் வச்சுட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த பானையை கொடுத்து இதில் மண்ணை விட்டுட்டு பானையை மட்டும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா, சார் மண்ணு தான் இங்கே இருக்கிற பொருள், பானை அதில் தெரியுது அவ்வளவுதான், அந்த பானையை மண்ணிலேருந்து எடுக்கவே முடியாது என்று நீங்கள் தெரியும். அதே போல் பிரம்மத்திலிருந்து இந்த ஜகத்தை எடுக்கவே முடியாது. எடுக்கவே முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு பொருளாக அது இல்லை என்பதனால். இன்னொரு பொருளாக இருந்திருந்தால் அதை எடுத்து விடலாம். இன்னொரு பொருளாக இருந்திருந்தால் இந்த ஜகத் அந்த பிரம்மத்தை அழித்துவிடும். எனவே அக்ஷரம் பிரம்மம் என்பதை நாம் இரண்டற்ற ஒன்று, அத்வைதம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொருள் எங்கேன்னு கேட்காதே, அந்த பொருள் தான் இந்த ஜகத்தாக தோன்றி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த ஜகத்தில் நான் இருக்கிறேனே, நீயும் பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான். பிரம்மம் நீயாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள் என்று இந்த அக்ஷர பிரம்மத்துக்கு ஒரு விளக்கத்தை நம்ம தரோம். இந்த கார்கி வாசக்னவி என்ன கேட்கிறாள் என்று பார்ப்போம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்று பார்த்தா, அந்த ககோலர் கேட்கிறார், எது இந்த பிரபஞ்சத்துக்கு முடிவான ஒன்று என்று அவர் கேட்டார். 11 பரிமாணங்களை சொன்னார். 11வது பரிமாணத்துக்கு மேலே போனோம்னா தலை வெடிச்சிடும், விட்டுடு அப்படின்னு சொல்லி கார்கிக்கே அவர் சொல்லி அவளை அமைச்சிட்டார். அவன் மறுபடியும் இப்போ கேட்க வந்திருக்கிறாள்.
அப்போ விட்ட கேள்வி இப்போ கேட்குறேன். அன்னைக்கு நான் பரிமாணத்தில் ஒன்றாக இந்த பிரம்மத்தை நான் கேட்டேன். இப்படி தெரிகிறது இந்த 11 பரிமாணங்களுமே அதில் தோன்றுகின்ற மித்யா என்று. சத்தியமாகி அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது என்று அவளுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. அவளுக்கு அதை பற்றி தெரியல. நீங்கள் சொன்னீங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே எதனால் ஆக்கப்பட்டது என்று. அது சொல்கிறார் ஆகாயம். அந்த ஆகாசம் என்பது சூத்ராத்மா. சூத்ராத்மா அது நாடி பிராணன். பிராணன் என்ற சக்தியினால் நாடியாக அது வேயப்பட்டு இந்த பிரபஞ்சம் முழுதும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியனும் கூட நாடி பிராணன் தான், பூமியும் நாடி பிராணன் தான், ஆகாயமே நாடி பிராணன் தான். இங்கே நாடி பிராணனை தவிர எதுவுமே இல்லை. அந்த நாடிகள் தான் இழைகள், அதுதான் சூத்திரம். அந்த இழைகள் பின்னப்பட்டது தான் நம்ம ஆகாசம் என்று சொல்கிறோம். ஆகாசத்தை நாம் இப்பொழுது வெற்றிடமாக நினைக்கிறோம். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அது வெற்றிடமல்ல, சதா நேரமும் ஆகாயத்திலிருந்து வர்ச்சுவல் பார்ட்டிகள் என்று சொல்லக்கூடிய மாயத்துகள்கள் தோன்றி அக்கணமே மறைகிறது. மாயத்துகள்கள் கொப்பளித்து கொண்டு நீங்கள் சுட்டிய குண்டூசி முனை இருக்கின்ற ஆகாயத்தில் கூட கோடிக்கணக்கான மாயத்துகள்கள் தோன்றி தோன்றி மறைகிறது. இந்த ஆகாயமே மாபெரும் சக்தி களமாக இருக்கிறது. அந்த சக்தி களம், அந்த துகள்களை நீங்கள் நாடி என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஆகாயமே மிக பிரம்மாண்டமான நாடி. அதுதான் சூத்திரம். எந்த ஒரு சூத்திரம் யாரால் தாங்கப்பட்டிருக்கிறதோ அவர் சூத்திராத்மா. அந்த சூத்திராத்மா அவர்தான் முடிவானவரா? இல்லை. சூத்திரத்தை தவிர்த்து விட்டு வெறும் ஆத்மாவாக இருக்கிறாரே, அந்த பரபிரம்மம் தான் அக்ஷரம் பிரம்மம் என்று இங்கே சொல்கிறார். அக்ஷரம் பிரம்மம் சூத்திரமாக மாறி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்வதற்கு தகுதி வாய்ந்ததாக வரும்பொழுது அதற்கு ஈஸ்வரன் என்று பெயர். அந்த சூத்திராத்மா தனக்குள்ளே தேவதைகளை உண்டு பண்ணி நிர்வாகங்களையும் சிருஷ்டியும் ஆரம்பிக்கும் பொழுது அதை ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயரடிக்கிறது. ஹிரண்ய கர்ப்பனில் இருக்கக்கூடிய தேவதைகளும் ஜீவர்களும் தமக்கு உரிய உடம்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது பிரபஞ்சமாக மாறுகிறது. ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் காரண பிரபஞ்சமும் பற்றி நாம் பேசி முடித்து விட்டோம். இந்த ஸ்தூல உடம்பு, இதுக்குள்ளே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய நாடி பிராணனாகப்பட்ட சூக்ஷ்ம உடம்பு, அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற இந்த ஆத்ம தத்துவம், அது அந்தர்யாமி, அது காரண சரீரம் என்று சொன்னோம். அதே போல் இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்தர்யாமி என்ற காரணகர்த்தாவும் அவர் கீழே இருக்கக்கூடிய கிரண்யகரம் என்ற சூத்திராத்மாவும் பற்றி நாம் அறிந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது சூத்திராத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கின்றவர் யார்? சூத்திரத்தை நீக்கிவிட்டால் மீதி என்ன இருக்கும் என்ற கேள்வியைத்தான் இந்த கார்கி கேட்கிறாள். இந்த கேள்வியை பார்ப்போம். ஈஸ்வரனுக்கும் மேலான ஆதாரம் எது? ஈஸ்வரன் என்பது யார்? சூத்திராத்மா. சூத்திராத்மாவில் இருக்கிற ஆத்மாவுக்கு பேர் என்ன? அந்தர்யாமி. அப்போ அந்தர்யாமிக்கும் மேலான ஆதாரம் எது என்று நம்ம கேட்குறோம். ஈஸ்வரன் தான் அந்தர்யாமி, ஈஸ்வரன் தான் சூத்திராத்மா. சூத்திராத்மாக இருக்கும்போது அவருக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர். அவர் இந்த ஸ்தூல உலகங்களை படைச்சிட்டார்னா விராட் என்று பெயர். இவ்வாறு நாம் 3 படிநிலைகள் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம். அதற்கும் காரணமற்ற ஒரு அக்ஷரம் பிரம்மம். முதல் மந்திரம். மந்திரத்தை விட்டுவிட்டு நான் பொழிப்பறை மட்டும் பார்ப்போம். பிறகு வாசக் நபியின் புதல்வியான கார்கி பேசுகிறாள். வணக்கத்திற்குரிய பிராமணர்களே, நான் இந்த பண்டிதர் யாக்ஞவல்கியரை 2 கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். அதற்கு இந்த சபை அனுமதி தர வேண்டும். இவர் நான் கேட்கின்ற இந்த கேள்விகளுக்கு விடை அளித்து விட்டால் உங்களில் யாராலும் இந்த பிரம்மவாதியாகிய யாக்ஞவல்கியரை வெல்லவே முடியாது என்று கடைசியாக சொல்கிறார். இதுக்கு மேலே கேள்வியே கிடையாது. இதுக்கப்புறமும் அவர் பதில் சொல்ல பிறகு அவர் வெல்றதுக்கு கேள்விகள் எதுவும் கிடையாது என்று அவளே முடிச்சிடுறார். அப்படியானால் கார்கி நீ கேள் என்று அந்த சபை அனுமதி தருகிறது. இது முதல் மந்திரம். 2வது மந்திரம். அவள் யாக்ஞவல்கியரை கேட்கிறாள். ஓ பகவான் யாக்ஞவல்கியரே, காசிராஜ புத்திரன், அவன் பேர் வைதேக ராஜா. அவனுடைய புத்திரன் காசிராஜன் புத்திரம் அல்லது வைதேக ராஜாவினுடைய புத்திரன் எவ்விதம் தனது தளர்ந்த வில்லை நான் ஏற்றி
அதில் பானங்களை கையில் ஏந்தி எதிரிகளை வாட்டும் விதத்தில் எப்படி நிற்கிறாரோ அதுபோல் உங்கள் முன் நான் நிற்கிறேன் என்று வீராங்கனையாக சொல்கிறார். நான் எப்படி நிற்கிறேன்னா, காசிராஜா மகன் வைதேகராஜா மாதிரி வில் எடுத்துக்கிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறேன், 2 அம்பு அடிக்க போகிறேன். 2 கேள்விகளை இப்பொழுது நான் கேட்க விரும்புகிறேன், அவற்றிற்கு நீங்கள் பதில் கூறுங்கள் என்று அவள் கேட்கிறாள். கேட்கின்ற தோரணையில் பார்த்தா ஆண்களை விட இந்த பெண்கள் ஞானத்தில் கேள்விகளை கேட்பதிலும் தலை சிறந்தவர்களாக இருந்திருப்பதை கார்கி நமக்கு அடையாளம் காட்டுகிறாள். எனவே ஞானம் என்று வந்துவிட்டால் இங்கே சரீரத்திலே ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. கூர்மையான புத்தி தான் நமக்கு தேவை. கார்கி கேள்விகளை தொடு என்று அவர் சொல்கிறார். 3வது மந்திரம். அவள் கேட்கிறாள், எது சொர்க்கத்திற்கு மேலாக, சொர்க்கத்திற்கும் மேல், பூமிக்கும் கீழாக. அப்போ நாம் சொல்கிறோம் வானுலகம் நில உலகம்ங்கிறோம், பூ உலகம் வானுலகம். இவ கேட்குறா, அது வானுலகத்துக்கு மேலே பூமிக்கும் கீழே, சரி 2க்கும் நடுவில். அப்போனா என்ன, இந்த வானுலகம் நில உலகம் 2த்தையும் சூழ்ந்திருப்பது எதுன்ற அர்த்தம். அப்படி கேட்குறா. வானுலகத்திற்கும் மேலேயும் பூமிக்கும் கீழையும் வானுலகத்துக்கும் பூமிக்கும் நடுவிலையும் அப்படின்னா எங்கும்னு அர்த்தம். அப்புறம் மட்டும் இல்லாமல் முன்பிருந்தும் இப்பொழுதும் இருந்தும் இனியும் இருக்க போகிறது எதுவோ அப்படின்னு கேட்குறான். அப்போனா வானுலகம் பூமியும் கூட தோன்றும் மறையும். ஆனால் இந்த வானுலகத்துக்கும் பூமிக்கும் இடையிலும் மேலும் கீழும், இதை தோன்றுறதுக்கு முன்பும் தோன்றியிருந்த பின்பும் தோன்றி மறைந்த பின்பும் எது இருக்கிறதோ அப்படின்னு கேட்குறான். ஏனென்றால் இந்த வானுலகம் பூமியும் கூட எதனால் ஆகப்பட்டது? சூத்திரத்தால் ஆகப்பட்டது, நாடி பிராணனால் ஆகப்பட்டது. இந்த நாடி பிராணனுக்கும் அப்பாற்பட்ட பொருள் எது என்று கூறும் இருக்கிறதோ என்று ஞானிகள் கூறும் லட்சணத்திற்கு உரிய அந்த ஒன்றை, இப்படிப்பட்ட தத்துவங்கள் வியாபிக்கப்பட்டதோ அதை எனக்கு கூறும். இப்படிப்பட்ட தத்துவம்னா இன்று, நேற்று, இன்று, நாளை, வானுலகம் நில உலகம் இவற்றை சூழ்ந்திருக்கின்ற ஒன்று எதுவோ அதை பண்டிதர்கள் அறிந்திருக்கிறார்களே அதை நீ எனக்கு கூறும் என்று 2 கேள்விகள். இந்த கேள்வியின் அர்த்தம் என்றால், சூத்ராத்மாவின் அந்தரம் எது, அந்தர்யாமியின் ஈசனின் அந்தரம் எது? சூத்ராத்மாவின் அந்தரம் அந்தர்யாமிங்கிற ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கும் அந்தரம் மேலானது எது, அதற்கு வேறானது என்று அவள் கேட்கிறாள். அப்போ ஹிரண்யகர்ப்பன் அவனுக்கு மேலாக இருக்கக்கூடியது அந்தர்யாமி பரமேஸ்வரன், காரண சரீரத்தில் இருப்பவர், காரண பிரபஞ்சத்தை தன்னில் வைத்திருப்பவர். அவருக்கு மேலே யார் என்று அவர் கேட்கிறார். இப்போ இந்த இடத்துல கேள்வி பார்த்தோன்னா, சூத்ராத்மா என்பதை நாடி பிராணால் செய்யப்பட்ட இந்த பிரபஞ்ச வலைக்கு ஆதாரமாக இருக்கின்றவர். அவர் ஆதாரமாக இருப்பவர் அந்தர்யாமி என்று பெயர். அவர் அந்த நாடி பிராணனுக்குள்ளே புகுந்திருந்து எல்லாவற்றையும் நிலைப்படுத்தி செயல்படுத்துவதால் அவர் அந்தர் யமயதி என்று புரிந்து கொள்கிறோம். அவருக்கு மேலானவர் யார் என்று கேட்கிறார். அப்படி என்றால் அவர் நியமக்கர்த்தாவும் இருக்கக்கூடாது, இந்த சூக்ஷ்மமான பிரபஞ்ச ஜடமாகவும் இருக்கக்கூடாது. ஜடமும் இல்லை, ஜடத்தில் சேர்ந்த ஒரு சைதன்யமும் இல்லை. தூய சைதன்யம் எதுன்னு கேள்வி. சூத்திராத்மாங்கிறது ஜடத்தோடு சேர்ந்தவர், அந்தர்யாமி அந்த ஜடத்தோடு இருந்து கலந்து செயல்படுபவர் என்று வைத்துக்கொள்வோம். இந்த ஜடம சங்கமம் இல்லாமல், சிருஷ்டி ஏதும் இல்லாமல் எது ஒன்றிருக்கிறதோ அதை சொல்லும் என்று அவர் கேட்கிறார். 4வது மந்திரத்தில் என்ன அதற்கு யாக்ஞவல்கி எப்படி பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம். சக உவாச்ச, அதற்கு அவளுக்கு பதில் சொல்லுகிறார். யத் ஊர்துவம் கார்கி திவோ, கார்கி திவோ என்று சொல்லக்கூடிய இந்த வானுலகத்திற்கு ஊர்துவம் மேலே எது இருக்கிறதோ, எது இருக்கிறதோ, ஊர்துவம்னா மேலே, திவோ என்றால் தேவலோகம். எதவாக் பிருத்திவியா, இந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய நில உலகத்திற்கு பூமிக்கு கீழே இருக்கிறதோ, எதவாக்குனா கீழே இருக்கிறதோ, எத அந்தர தியவா பிருத்திவி இமே, இந்த தியவா என்று சொல்லக்கூடிய வானுலகத்திற்கும் பிருத்திவி என்பதற்கும் இங்கே
எது அந்தரம் இடையில் இருக்கிறதோ அந்த ஒன்று. அவள் கேட்டதே தான் சொல்கிறார் இவரும். நீ கேட்டதையே அவர் சொல்லி சொல்கிறார். எத் பூதம் எத் பவச்ச எபி எத் பவிஷ்யச்சேத். எது இருந்ததோ பூதம், எது பவ எப்போது இருக்கிறதோ, பவிஷ்யதி இனியே எப்போது வரப்போகிறதோ, ஆசக்ஷத ஆகாஷே அது எது என்று கேட்டால் அது ஆகாசம் என்கின்ற பொருளால் ஓதம் புரோதம் ஆகியிருக்கிறது, வலைப்பின்னலாக இருக்கிறது, நாடிப்பிரணனாக இருக்கிறது. தது ஓதம் ச புரோதம் ச இதி என்று சொல்கிறார். ஆகாசமாக இருக்கின்ற ஒரு நாடி, ஒரு வலை, இதைத்தான் இந்த வானுலகம் கீழ் உலகம் இடைப்பட்ட இடங்கள் இருக்கிறது, இனிமேலும் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அது ஆகாசத்தால் பின்னப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்தது சொல்வார், இந்த பின்னலுக்கும் பின்னாடி இன்னொரு ஆகாசம் இருக்குதுன்னு சொல்வார். 2 முறை ஆகாசம்னு சொல்வார். இங்கே ஓதம் புரோதம் என்பதை நாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதனுடைய பொழிப்புரை அவள் கேட்ட விதத்திலேயே யாக்ஞவல்கியரும் பதிலை சொல்கிறார். அவள் அப்படி கேட்டாலும் அதே மாதிரி, எது சொர்க்கத்திற்கு மேலாக பூமிக்கு கீழாக இரண்டுக்கும் இடையிலாக முக்காலமும், அதாவது முன்பும் இப்பொழுதும் எதிர்காலத்திலும் இருந்து அனைத்தையும் வியாபித்திருக்கிறதோ அது ஆகாச சத்துவத்தால் வேயப்பட்டிருக்கிறது. ஓதம் புரோதம் வேயப்பட்டிருக்கிறதுனா அது சூத்திரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். யாக்ஞவல்கியரின் பதிலால் திருப்தியுற்ற கார்கி மறுபடியும் கேட்கிறாள். யாக்ஞவல்கியரே, நீங்கள் எனது கேள்விக்கு சரியாக பதில் அளித்து விட்டீர்கள். தங்களை வணங்குகிறேன். இனி எனது அடுத்த கேள்வியை கேட்கிறேன், அது எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று அந்த மந்திரத்தில் சொல்கிறார். அதற்கு யாக்ஞவல்கியர் கேள் கார்கி என்கிறார். 6வது மந்திரம். அவள் கேட்கிறாள், எது சொர்க்கத்திற்கும் மேலாக பூமிக்கும் கீழாக இந்த சொர்க்கம் பூமிக்கும் இடையிலாக முன்பிருந்து இப்போதுமிருந்து இனியும் இருக்கப் போகிறதோ என்று லட்சணமாக எதை ஞானிகள் சொல்லுகிறார்களோ அந்த லட்சணத்துக்குரிய ஒன்றை எது வியாபித்திருக்கிறது அதை கூறும் என்று அவள் கேட்கிறார். யாக்ஞவல்கியர் சொல்கிறார். 7வது மந்திரம். கார்கி, எது சொர்க்கத்திற்கும் மேலாக பூமிக்கும் கீழாக இந்த சொர்க்கம் பூமிக்கு இடையிலாக முன்பிருந்து இப்போதுமிருந்து இனியும் இருக்கப் போகிறதோ அவற்றை எது வியாபித்திருப்பதாக ஞானிகள் கூறுகிறாளோ அது ஆகாசத்தால் வியாபித்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். முன்னாடி ஆகாசம்னு சொன்னார், அங்கே ஓதம் புரோதம் என்றார், இங்கே ஆகாசத்தால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த ஆகாசத்துக்கு அந்த ஆகாசத்தையும் என்ன என்றால், இது பார்க்கின்றது, அது பார்க்கப்படுவது. இது திருக்கு, அது திருஷ்யம். இது சைதன்யம், அது ஜடம் என்று அவர் சொல்லி முடிக்கிறார். அதற்கு 8வது மந்திரம். சக உவாச ஏதத்வை தத். எந்த அந்துவோ இது அதுதான் என்று அவர் சொல்கிறார். ஏதத்வை தத், எந்த ஒன்று நீ கேட்டாயோ அதுதான். எது? அக்ஷர கார்கி, அதுதான் அக்ஷரம் பிரம்மம். நீ எதை கேட்டியோ 2வது கேள்வியில் அந்த ஆகாசம் என்று திருக்குன்னு ஒன்று சொன்ன இல்லையா, அதுவும் ஆகாசம்தான். அது பார்க்கின்றதும் பேரும் ஆகாசம்தான். இந்த பார்க்கப்படும் ஆகாசம் சூத்திரமாக இருக்கிறது, பார்க்கின்ற ஆகாசம் பிரகாசமாக சைதன்யமாக இருக்கிறது. அதுதான் அக்ஷரம், அழியாத தத்துவம். கார்கி ஏதத்வை தத் அக்ஷர, எது ஒன்று நீ கேட்டாயோ அது அக்ஷரம் என்று கார்கிக்கு சொல்கிறார். பிராமணா அபிவதந்தி, இந்த பண்டிதர்கள் எல்லாம் பிராமணர்கள், பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கு பேர் பிராமணன் பேர். ஜாதி பிராமணன் இல்லை, யாரெல்லாம். இப்போ கார்கியும் இதை தெரிந்து கொண்டாளன்னா அவள் பிராமணத்தி. யாரெல்லாம் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் எங்கே பிறந்திருந்தாலும், எந்த வயதில் இருந்தாலும், சிறுவனோ பெரியவனோ பெண்ணோ ஆணோ முதியவனோ நோயாளியோ திருடனோ சண்டாளனோ யாராக இருந்தாலும் பிரம்மத்தை அறிந்துவிட்டால் அவன் பிராமணன். அதன் பிறகு அவனுக்கு முன்பு சொல்லப்பட்ட பெயர்கள் எதுவுமே ஒத்து வராது. அந்த பிராமணர்கள் அபிவதந்தி, அவர்கள் சொல்லுகிறார்கள். எது? அந்த அக்ஷரம் பிரம்மம் நீ கேட்டையே, முன்பு நான் சொன்னேன், அதை கேட்டுடாத, அது லாஜிக்காக சொல்ல முடியாது, அது இந்த வாக்கின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நிஷேத வாக்கின் மூலம் மற்றவர்களாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அதை நான் உனக்கு சொல்லுவேன். அதனால தான் முன்ன மண்டை வெடிச்சிடும் கேட்காதேன்னு சொன்னேன். இப்பொழுது அந்த பொருளை பண்டிதர்கள் எப்படி நிஷேதமாக சொல்கிறார்கள் என்பதை உனக்கு சொல்கிறேன். நேரடியாக என்னால் சொல்ல முடியாது.
நிஷேதமாக அது அல்ல என்று சொல்வேன். அவ்வாறு என்ன சொல், அஸ்தூலம், அனனு, அஹ்ரஸ்வம். அஸ்தூலம்னா ஸ்தூலம் அல்ல. ஸ்தூலம் என்னால்னா உன்னால் தொடலாம், மோந்து பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம், இப்படி 5 புலன்களால் உன்னால் அறியக்கூடியதெல்லாம் ஸ்தூலம். கண்ணாலும் காதாலும் கேட்க முடியாமல் எது இருக்கிறதோ அது சூக்ஷ்மம். எனவே இது சூக்ஷ்மம் என்று அவர் சொல்லலை, ஸ்தூலம் அல்லன்னு சொல்கிறார். ஏன்னா சூக்ஷ்மமும் அல்ல அதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அஸ்தூலம். அனனு, அது நீங்கள் விஞ்ஞானத்தில் சொல்லுவீங்க, மிக மிகச் சிறியது உலகத்தில் ஏதோ இருக்குதோ, இந்த உலகத்தை ஆக்கப்பட்டது பொருளெல்லாம் உடைச்சி கூடாக்கி பவுடராக்கி கடைசியாக இனிமேலும் தூளாக்க முடியாது என்பது அணுன்னு பேர் வைக்கிறீங்களா, அதுவும் கூட கிடையாது. அதற்கும் அது அப்பாற்பட்டது. ஓ, அதையும் உடைச்சா இன்னும் சின்னது வருமே அதுவான்? இல்லை, அணுவுக்கும் 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 அது அணு விடியா, அது அணுவும் இல்லை. அஹ்ரஸ்வம், ஒருவேளை குட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சொல்கிறீங்களா, அது ஸ்தூலமாக இல்லாமல் இருக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது. உயரமாக இருக்குமா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கலாம் அது உருவம் இல்லை, ஸ்தூலமாக இல்லை, சூக்ஷ்மமாக இருக்குது, அதனால் குட்டையாக தான் இருக்குமோ, இல்லை அது தீர்க்கமாக இருக்குமோ, அது சிவப்பாக இருக்குமோ. அலோகிதம், அது சிவப்பும் அல்ல. லோகிதம் என்றால் சிவப்பு. அது சிவப்பு இல்லைன்னா பச்சையும் இல்லை, நீலமும் இல்லை, மஞ்சள் நிறமே இல்லைன்னு அர்த்தம். அது அணுவும் அல்ல, பெருசுமல்ல, சிறுசுமல்ல, அளவிட முடியாதது. அது குணங்களற்றது. அஸ்நேகம், பிசுபிசுப்பு இல்லை, ஒட்டக்கூடியதில்லை. மனம் விரும்பியவர்களோட சேர்ந்தால் அவங்களோட ஒட்டிக்கும், அவங்களோட கை கோர்த்துட்டு போவாங்க, பக்கத்துலேயே உட்காந்துக்கணும்பாங்க. அப்புறம் அப்படி போன பிறகு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ விதத்தில் மனம் ஒட்டுது, பிசுபிசுக்கு. ஒட்டக்கூடிய பொருள் இன்னொரு பொருளை எப்படி இருந்தால் ஒட்டிக்கொள்ளும். அதுபோல் இந்த அக்ஷரம் பிரம்மம் ஏதாவது ஒட்டுமானா நான்ஸ்டிக் தவா மாதிரி, டெஃப்லான் கோட்டட். அதில் எது சுட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த பொருளும் அதில் ஒட்டாது. தாமரை இலைத்தலை போல் அது பிசு பற்றது. அப்போ இலை மாதிரி ஏதோ ஒரு பொருளோ இல்லை, அது அனனு, அலோகிதம், எந்த குணமும் கிடையாது. அச்சாயம், அது நிழல் தராதது. எல்லா பொருளுக்கும் நிழல் உண்டு, ஏதோ ஒரு இடத்துல நிழல் இருக்கும், பிரதிபிம்பம் கூட இருக்கும், ஆனால் இது மாதிரி அதுக்கு கிடையாது. அதம, அது இருட்டும் கிடையாது, திடப்பொருளும் கிடையாது. அவாயு, அது வாயு என்று பிராணன் என்று சொன்னோம் இல்லையா சூத்திரம்னு, அது கூட கிடையாது. அது அனாகாசம், ஆகாசம்னு சொன்னாலே சூத்திரத்தினால் வேயப்பட்ட ஒரு பெரிய இடம், அதுவும் கிடையாது. அது அசங்கம், ஏதோடு அது உறவு கொள்வதில்லை. அது சிருஷ்டி செய்கின்ற ஜகத்தோடு அது எந்த உறவும் கொள்வது, என் மகன் என்று சொல்வதோ, அது நான் சிருஷ்டி செய்துவிட்டேன் என்று பெருமிதம் கொள்வதோ, இன்னென்றோ அது என்று பார்ப்பதில்லை, அதோடு எந்த சம்பந்தமும் வைப்பதில்லை. அந்த சிருஷ்டி செய்யப்பட்ட மாயா உலகத்திலே எது நடந்தாலும் அது வேடிக்கைத்தான் பார்க்குமே தவிர அதோடு கலக்கவே கலக்காது. அசங்கம். அரசம், அதுக்கு சுவை இல்லை. அகந்தம், அதுக்கு வாசனை இல்லை. அசக்ஷுக்ஷம், அது கண்களும் இல்லை, பார்க்கக்கூடியதும் இல்லை. அஸ்ரோத்ரம், அதற்கு காதும் கிடையாது. அவாக், அது பேசுவதும் இல்லை. அமனோ, அது சிந்திப்பதும் இல்லை. அதேஜஸ்கம், அது ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த பிரதிபிம்ப ஒளின்னு சொல்ல சிதாபாசம், அதுவும் கிடையாது. அப்பிராணம், அல்லது பிராணன்களால் ஆகப்பட்ட ஒரு சூக்ஷ்மமாக, அதுவும் கிடையாது. அமுக்கம், அது வாயற்றது. வாயற்றதுன்னா என்ன? அதற்குள்ளே நுழைவதற்கு ஏதாவது வாயில் இருக்குதா? இப்படிப்பட்ட ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அது உள்ளே போய் பார்க்குறது, அதாவது தொண்டி கிண்டி ஓட்டைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் முகம். அந்த முகம்னா இந்த வாய் சொல்லலை, உள் நுழைவதற்கு வாயிலற்றது. வாயில் இருக்குதுன்னு சொன்னாலே அதுக்கு வெளியேன்னு ஒரு இடம் ஆகிப்போச்சு. அது உள்ளேன்னு, அது உள்ளும் வெளியுமற்றது. அமாத்திரம், அது எந்த அளவினாலும் மாத்திரையினால் அளவிட முடியாதது. பொருளால் இத்தனை கிலோன்னு சொல்ல முடியாது, தூரத்தால் இத்தனை கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது, இவ்வளவு கொள்ளளவு இத்தனை லிட்டர்னு சொல்ல முடியாது. நமக்கு இருக்கிற எந்த அளவுமே அதுக்கு பயன்படாது. அமாத்திரம். அனந்தரம், அதற்கு வேறாக இன்னொன்று இல்லை, அதுக்கு இன்னொன்று ஒன்று சொல்வதற்கு இல்லை. அபாகியம், அதுக்கு வெளியும் இல்லை, எதுவும் உள்ளும் இல்லை. ந தத்து அஸ்னாதி கிஞ்சன, அது எதையும் உண்பதும் இல்லை. ந தத்து அஸ்னாதி கதச்சன, அதை உண்பதற்கும் இன்னொன்று இல்லை.
அப்போ ஏதோ ஒன்று இருக்குதுன்னா ஏதாவது சாப்பிட்டாகணுமில்ல, ஏதாவது ஆகாரம் வேணுமில்லை. நமக்கெல்லாம் புத்தி அப்படி தானே இருக்குது. நம்மை வைத்து கொண்டு தான் நமக்கு தெரிந்த பொருளை எல்லாம் சொல்லி இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டார். நீங்கள் வேறு ஏதாவது இப்போ சொல்லுங்கள், அதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுனால எல்லாத்தையும் அவரே லிஸ்ட்டு போட்டுட்டார். ஸ்தூலமோ சூக்ஷ்மமோ அந்த விராட் தத்துவமோ எந்த பொருள் சொன்னாலும் அது பிரம்மம் அல்ல. அப்புறம் ஒன்றுமே இல்லையாயா, நீ தெரிஞ்சதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லிட்டியே. இல்லைன்னு சொன்ன பிறகு யார் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நிற்கிறாரோ அவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. யாக்ஞவல்கர் கூறுகிறார், ஏ கார்கி, நீ கேட்ட கேள்விக்கான பதில் இதோ. அந்த இந்த அதாவது ஏதத் வை தத்து அக்ஷரமாகிய அக்ஷரம் நிர்குண பிரம்மத்திற்கு மேல் அந்தரம் இல்லை. இவ்விதம் நான் சொந்தமாக சொல்லவில்லை, பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பிராமணக அபிவிதந்தி, ஞானிகள் கூறினார்கள். அது ஸ்தூலமல்ல, சூக்ஷ்மமல்ல, குட்டையல்ல, நெட்டையுமல்ல, சிவப்பல்ல, பிசுபிசுப்பல்ல, நேழல்ல, இருளல்ல, காற்றல்ல, ஆகாசமல்ல, பற்றுவதல்ல, கண்களற்றது, செவியற்றது, வாக்கற்றது, மனமற்றது, ஒளியற்றது, பிராணனற்றது, வாயற்றது அதாவது நுழைவதற்கு வாயிலற்றது, அளவற்றது, இடைவெளியற்றது, புறமற்றது, பாக்கியம் அபாக்கியம், அது எதையும் உண்பதில்லை. ந அஸ்னாதி, அதையும் எதுவும் கதச்சன எதுவும் உண்பதும் இல்லை என்று அவர் பதில் சொன்னார். அக்ஷர பிரம்மம் இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது. யாக்ஞவல்கியர் அக்ஷர பிரம்மத்தை பற்றி அதுவல்ல 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 என்று இல்லை இல்லை என்று தான் சொல்லிக்கிட்டு வந்தார். அப்புறம் எது தான் அக்ஷர பிரம்மம், அதுதான் அழியாதது என்று நாம் முன்னுரையில் சொன்னோம். அழியாத பொருள் என்று தான் சொல்ல முடியுமே தவிர அது என்னன்னு இன்னும் வாய்விட்டு அதை குறிப்பிட்டு ஒரு பொருளாக சொல்ல முடியவில்லை. அழியாதது, தோன்றாதது என்று தான் நம்ம சொல்லுகிறோம். ஒரு பொருளை நாம் இரண்டு விதத்தில் விளக்கலாம். இதோ பார், இது மாடு, இது ஆடு, குதிரை என்று சொல்வது விதிமுக வாக்கியம். நேரடியாக இதுதான் இது, இதுதான் இதுன்னு சுட்டி காட்டிடலாம். நிஷேதமுக வாக்கியம் என்று உண்டு. அது எப்படின்னா அதுவல்ல 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 என்று. ஒரு 10 பேர் கூட்டத்தில் நிற்கிறாங்க. எல்லார் கையிலையும் குடை இருக்குது, மழை பெஞ்சிட்ருக்கு. ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை காட்டுறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா யாரிடம் கொடை இல்லையோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போது நீங்கள் கொடையெல்லாம் இருக்கிறத தள்ளிட்டு கொடை இல்லாதவரை தேடுறீங்க இல்லையா? அப்போ எதை வச்சு கொடை இல்லாதவர் காட்டப்பட்டார்? கொடையை வச்சு தான் காட்டப்பட்டார். அவருக்கு ஏதாவது நீங்கள் சொன்னீங்களா? ஒன்றுமே சொல்லலை. கொடை இல்லாமல் யார் இருக்கிறாரோ அவர்னு சொன்னீங்க. அப்படியா? கொடை இல்லாமல் ஒரு 10 பேர் இருக்குன்னாங்களே அதுலேயே அப்படின்னு. சரி, கையில் கைப்பை இல்லாமல் இருக்கிறவர், கொடை இல்லாமலும் கைப்பையும் இல்லாமல் இருப்பவர். அப்புறம் பார்க்குறாங்க கொடை இல்லாதவர்கிட்ட, அப்போ பார்த்தா ஒருத்தர்கிட்ட கைப்பை இல்லாமல் இருக்குது, மஞ்சப்பை இல்லாமல் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கண்டுபிடிச்சிட்டா இல்லையா, திருப்தியாக போயிடுறான். இப்பொழுது குடையும் இல்லாமல் கைப்பையும் இல்லாமல் இருக்கிறவரை நாம் எப்படி சொன்னோம்? அவர் பேரும் தெரில, ஒன்றும் தெரில. கேட்பவரே கண்டுபிடித்து கொள்ளும்படி நாம் எதையெல்லாம் இல்லைன்றது மட்டும்தான் நம்ம சொன்னோம். கொடை இல்லாதவர், கைப்பை இல்லாதவர் நாம் யார் என்று சொல்லவில்லை. அந்த கூட்டத்தில் அதை கண்டுபிடித்து விட்டார். அவ்வாறு தான் பிரம்மத்தை நாம் இது இல்லை இது இல்லைன்னா இப்போ எதுவாக தான் இருக்க முடியும் என்று ஒருவன் சிந்தனைக்கு விடும் பொழுது அவன் கண்டுபிடிக்கிறான். இதை சாகச்சந்திர நியாயம் என்று சொல்வார்கள். இதுவல்ல அதுவல்ல என்று சொல்லும் பொழுது ஓ அதுவா என்று அவன் புரிந்து கொள்கிறான். இதுவாறு சொல்வது தான் நிஷேதமுக விளக்கம். நிஷேதமுகமாக ஒன்றை சுட்டி காட்டுவது. பிரம்மத்தை விதிமுகமாக விளக்க முடியாது. ஏனென்றால் அது ஆடு மாடு குதிரை மாதிரி உன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது எங்கும் இருப்பது, எல்லாமாக இருப்பது. எதாவது ஒன்று காட்டி இதுவான்னு கேட்டோம்னா அதுவும் தான் அதுதான், இதுன்னு கேட்டால் இதுவும் தான் இதுதான். நான் கேட்குறத வந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இதெல்லாம் இல்லாமல் போனாலும் இருக்கிறதோ அது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இல்லாமல் போகிறத சொன்ன பிறகு தான் நம் இருப்பதை நாம் அறிகிறோம். அது அக்ஷரம். சாஸ்திரம் சத்தியம் ஞானம் அனந்தம்னு நேர்முகமாக சொல்கிறதே, விதிமுகமாக இல்லையா? இல்லை இல்லை. அது அசத்தல்ல என்று புரிய வைக்கும்படி சத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. அப்போ சத் என்றால் அது இல்லாத பொருள் அல்லன்னு தான் சொல்லுது. இல்லாத பொருள் அல்லன்ற வார்த்தை போட்டுரும். ஞானம்னு சொல்லிச்சே,
அது ஜடமல்ல என்று சுட்டி காட்டுவதற்காகத்தான் ஞானம்ங்கிற சொல்லுது. அங்கே ஞானம் என்பது கூட ஜடம் அல்ல என்ற அல்லங்கிற நிஷேதம் இருக்கிறது. அனந்தம் என்று சொல்லுகிறதே, அது கூட பார்த்தோம் சொன்னால் அது அளவற்றது என்று அளவுடையதுன்னு சொல்லலை, அளவற்றதுன்னு அல்லன்றது போட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. மூவித அளவும் இல்லாதது என்று நிஷேதம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அது 3 அளவுக்கும் அப்பாற்பட்டது என்றை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த பிரம்மத்தை இவ்வாறு தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பருமை அல்ல, சிறியதல்ல, குட்டையல்ல, அது அதீர்க்கம் நெட்டையும் அல்ல, அப்ராக்கிருத சரீரம் அல்ல என்று தெரிவிக்கிறது. சங்கரர் சொல்கிறாரு, இது ஸ்தூலம், அணு, கிரமம், தீர்க்கம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ஒருத்தர் எப்படி நினச்சிக்குவாங்க, ஒருவேளை இந்த தெய்வீகமான உடம்பு இருக்குமே, அந்த தெய்வீகமான உடம்பு அது அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது போல்றது, அது ஸ்தூலம்னு சொல்ல முடியாது, அணுன்னு சொல்ல முடியாது, அது வாயால் சொல்ல முடியாத ஒரு அப்ராக்கிருத சரீரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தெய்வம்னாவ நிறைய பேர் கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி பொருள் இல்லைங்க, அது நம்ம பார்க்குற பொருளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உருவம் இருக்குதுன்னு நினச்சிக்குவோம் இல்லையா, அதுவும் கிடையாது. அப்படியும் கூட பிராக்கிருத சரீரம்ன்றது நமக்கு இருக்கிறது. அது தெய்வீக சரீரமோ ஆனால் அதுவும் கிடையாது. அது சப்தம், நிறம் எதுவும் அற்றது, பிசுபற்றது, நிழல் தருவதல்ல, காரண சரீரம் அல்ல. அதம என்றால் இருட்டு அல்லது காரண சரீரம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னவோ அதெல்லாம் நம்ம சொல்கிறாரு. அதோட வாயு இல்லை, ஆகாசம் இல்லை, சம்பந்தமற்றது, சுவையற்றது, ஞானேந்திரியம் இல்லை, அகந்தம், அசக்ஷுக்கும் கண்களற்றது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். 16 விஷயம் சொன்னார், 22 வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. 23ஆவதாக அகம்புறமற்றது, உள்ளும் வெளியுமற்றது என்று இதெல்லாம் பார்த்து முடித்தோம். அது சாப்பிடுவதும் இல்லை, அதை சாப்பிட இன்னொன்றும் இல்லை என்றும் சொல்லப்பட்டது. அடுத்ததாக 9வது மந்திரம், ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய பிரசாசேன கார்கி சூரிய சந்திரம் அசவு வித்ருதவ் திஷ்டத சொல்கிறார். ஏ கார்கி, அந்த பிரசாசேன அதனுடைய சாசனம், அதனுடைய ஆணையினால்தான், அதற்கு சாசனம் கிடையாது, ஆனால் அதனுடைய சாசனம், அதனுடைய கட்டளையினால்தான். அக்ஷரஸ்ய பிரசாசேன, அந்த அக்ஷரம் பிரம்மம்னு சொன்ன அழியாத ஒரு பொருள். நான் சொன்னதில் 23 பொருள் சொன்னேன், அது அத்தனையும் அழியாத ஒன்று இருக்கிறதே, அதனுடைய கட்டளையினால தான் சூரியனும் சந்திரனும் அசவு ஆகிய இவை இரண்டும் வித்ருதவ் திஷ்டத அதனதன் இடத்துல ஒழுங்காக நிற்குது. இன்னைக்கு வரைக்கும், இன்றைக்கி பௌர்ணமின்னு 10 நாளுக்கு முன்னாடி சொல்லலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம், இனி 100 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு நாள் கூட என்றைக்கு பௌர்ணமின்னு சொல்லலாம். ஏன் அந்த நேரத்தில் அது அங்கே இருக்கும்? ஏன் அது இஷ்டம் போல் சுற்றுறது இல்லை? அதுக்குன்னு இஷ்டமோ அதுக்குடைய செயலோ கிடையாது. அதை ஆட்டி வைப்பவன் அவன். அதனுடைய கட்டளையில் தான் பிரசாசேன கார்கி சூரிய சந்திரம் அசவ் ஆகிய இரண்டும் வித்ருதவ் திஷ்டத அதனதன் இடத்திலே அதனுடைய செயலிலே இருக்கிறது. திஷ்டத என்றால் நிலைப்பட்டிருக்கிறது. ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய, அந்த அழியாத பிரம்மத்தினால்தான், அதனால்தான் பிரசாசேன அதன் ஆணையினால் கார்கி தியா பிரகிருதி, இந்த தியா என்ற வானுலகமும் பிரகிருதியும் கூட வித்ருதே திஷ்டத அதனிடத்தில் பத்திரமாக எல்லை மீறாமல் மரியாதையுடன் இருக்கின்றன. அதை கொள்வதில்லை, இதை கொள்வதில்லை. அதாவது எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறது. ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசேன, அதனுடைய ஆணையால் தான் கார்கி நிமேஷா நிமிடங்கள், முகூர்த்தா முகூர்த்தங்கள், முகூர்த்தம்னா குறிப்பிட்ட நிமிஷங்கள் சேர்ந்த ஒரு அளவு. இப்போ மணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த மணி முகூர்த்தம் என்றால் இப்போ மணித்துளி என்று சொல்கிறோம். நிமிஷத்தை 60 நிமிஷங்கள் சேர்ந்தால் ஒரு மணிங்கிறோம். 1.5 நாள் அந்த நாழிகைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே முகூர்த்தம் இருக்கிறது என்று கால அளவுன்னு சொல்கிறாங்களே, அது கூட கச்சிதமாக அசையாமல் இதே நேரத்தில் இருக்குது.
காரணம் என்ன? இரவு பகல் அகோ ராத்ராணி. அகர் என்றால் பகல், ராத்திரி என்றால் இரவு. இரவும் பகலும் கூட, நிமிஷமும் முகூர்த்தங்களும் கூட அதனால் ஆணையினால் தான் கரெக்டாக இருக்குது. முன்ன பின்னே இருக்கிறதுலாம் கிடையாது. அர்த்த மாசா, அர்த்த மாசா, மாசா ருதவ. அர்த்த மாசா என்றால் பட்சங்கள். கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம். அர்த்தம்னா பாதி, மாசம்னா மாதம். மாதத்தில் 15 நாளாகிய வளர்பிறை தேய்பிறையும் கூட, மாதங்களும் கூட மாசா ருதவ. இந்த சீசன்னு சொல்கிறோம் இல்லையா, பருவங்கள், மழைக்காலம், வசந்த காலம், கோடைக்காலம், பனிக்காலம், இதெல்லாம் கூட ருதவ. ருது என்றால் காலங்கள். சம்பத்சர வருடங்கள். இதெல்லாம் கூட கச்சிதமாக துளி பேராமல் இருக்கிறதே. வித்ருதா திஷ்டந்தி, எப்படி அதனிடத்தில் வித்ருதா அசையாமல் இருந்து கொண்டிருக்கிறதோ, திஷ்டந்தி. ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய, அந்த அக்ஷரத்தினால்தான், பிரசாசேன அதனுடைய கட்டளையினால், கார்கி. பிராஷ்யோ என்றால் கிழக்கு நோக்கி, அன்யான் நதியா, நிறைய கிழக்கு நோக்கி நிறைய நதிகளெல்லாம் பாயுது. ஏன் அது மேற்கு ஓட மாட்டேங்குது? அதனுடைய கட்டளை அப்படி. சியாயந்தந்தே பாய்கின்றன, அந்த சியாயந்தந்தேன பாய்ந்து கொண்டிருக்கின்றன. சயந்தந்தே. ஸ்வேதேபிய பர்வதேபிய. ஸ்வேதம்னா வெண்மையாக இருக்குது, வெண்பனி சூடிய மலைகள். பர்வதம் என்றால் மலை. ஸ்வேதேபிய பர்வேதேபிய பனிமலையிலிருந்து, பிரதேசியோ அன்யா மேற்கு நோக்கி எந்தெந்த நதிகள் செல்கிறதோ, யாம் யாம்னா எந்தெந்த, தத்தம் அதனுடைய திசம், அதனுடைய திசைகளிலேயே அவைகள் ஒழுங்காக சென்று கொண்டிருக்கின்றன. ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசேன, அந்த அக்ஷர பிரம்மத்தினுடைய ஆணையினால் தான், கார்கி. தததோ மனுஷ்யா பிரசகும் சந்தி யஜமானம் தேவா தர்விம். இந்த மனிதர்களும் கூட வேதங்களை பயன்படுத்தி தேவதைகளுக்கு யக்ஞங்களை ஹோமங்களும் செய்கிறார்கள். அவர்கள் செய்வதென்ற எப்படி செய்கின்ற விதியும் அந்த அவருடைய ஆசனம்தான், சாசனம்தான். அந்த மாதிரி செய்தோம்னா இந்த பலன் கிடைக்கும்னா, கரெக்டாக கிடைக்குதுன்னா அவர் சாசனம் தான். ஏன்னா செய்தது பார்த்தோம்னா நெருப்பும் நெய்யும். ஆனால் கிடைக்கிறது பார்த்தா ஒருத்தனுக்கு மழை, ஒருத்தனுக்கு குழந்தை, ஒருத்தனுக்கு செல்வம், ஒருத்தனுக்கு ஆரோக்கியம், இன்னொருத்தனுக்கு வானுலக வாழ்க்கை. இதெல்லாம் விதவிதமாக இருக்கிறதே. இதெல்லாம் யார் இதை செய்தால் இது கிடைக்கும்னு உனக்கு தெரியாது. உங்களுடைய சயின்ஸில் சொல்லலாம், இதை அடித்தோம்னா இங்கே போகும், அது அடித்தா இங்கே வெடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத திருஷ்ட விளைவுகளை அதையும் கூட அவர் தான் செய்கிறார். திருஷ்ட நியதிகளையும் அதிருஷ்ட நியதிகளையும் எவருடைய ஆசனத்தால் சாசனத்தால் நடைபெறுகிறது சுருக்கமாக சொல்லிட்டார். திருஷ்டமாக இருப்பது சூரியன், சந்திரன், நிலவு, அப்புறம் காலங்கள், இதெல்லாம். அதிருஷ்டமாக இருப்பது யக்ஞங்கள், தேவதாக்கள். அவங்களாம் கண்ணுக்கு தெரியாது. அவர்களும் கூட அவருடைய பிரசாசனத்தினால்தான் செயல்படுகின்றன. பித்தரோ அன்னிவாய் ஆத்தா. இந்த பித்திருக்களாக இருக்கிறவர்களுக்கு செய்கின்ற பாருங்கள். இங்கே அமாவாசை அன்னைக்கு படையல் போட்டால் அவங்களுக்கு வயிறு நிறையுதுன்னு, அது எப்படி இங்கே போட்டோம்னா அங்கே நிறையுது? காகம் சாப்பிட்டா எப்படி அவங்களுக்கு பசி தீரும்? இதெல்லாம் உனக்கு தெரியாது. அத்தனையும் அவருடைய கட்டளையில் தான் நடைபெறுகிறது என்று அந்த பிரம்மத்தை, நிர்குணமான பிரம்மத்தை, சகுனமான இந்த பிரபஞ்சத்தை எப்படி ஆட்டி வைக்கிறார் என்று அவர் விளக்குகிறார். ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய, அந்த அக்ஷரத்தினால்தான், ஏதஸ்ய அதனால்தான், பிரசாசேன கட்டளையினால், கார்கி சூரிய சந்திரமசௌ வித்ருதௌ திஷ்டத என்று அவர் சொன்னது ஈஸ்வர நியதியை சொல்லிவிட்டார். 10வது மந்திரத்தில் யோவா ஏததக்ஷரம் கார்கி, ஏ கார்கி, யார் ஒருவன் இங்கு விளக்கப்பட்ட ஆத்மாவாக அக்ஷரத்தின் சுரூபத்தை அவித்வா அறிந்து கொள்ளாமலே, இந்த மந்திரத்தை நான் பொழிப்புரையோடு சொல்கிறேன். யோவா ஏததக்ஷரம் கார்கி, எந்த அந்த அக்ஷர அழியாத பிரம்மத்தை கார்கி ஒருவன் தன் ஆத்மாவாகவே அறிந்து கொள்ளாமலே, தன் சொரூபமே அதுதான் என்று அவித்வா அறிந்து கொள்ளாமலே, அஸ்மின் லோகே இந்த உலகத்தை விட்டு, ஜுஹோதி யஜதே இந்த உலகத்தில் இருந்து கொண்டு, பிற இறந்து போனாலும் சரி, வாழும் பொழுது யஜ்ஞங்களை எல்லாம் செய்கிறான் அறிந்து கொள்ளாமலே. வேதத்தை படித்துவிட்டு யஜ்ஞங்களை, ஜுஹோதி யஜதே தபஸ் தப்பியதே,
தவம் செய்கிறான். பிரம்மத்தை அறிந்து கொள்ளாமல் தவம் செய்வேன் என்று தவம் செய்கிறான். யகூனி வருஷ சகசிராணி, ஒன்றிரண்டல்ல பல ஆயிரம் வருடங்கள் அவன் இவ்வாறு யஜ்ஞங்களையும் தபத்தையும் செய்தாலும் கூட அந்தவத்தியவ அஸ்ய தத்பவதி, அவற்றால் கிடைக்கின்ற பலன்களெல்லாம் முடிவுடையது தான், நிலையற்றது தான். எவ்வளவு செய்தானோ அவ்வளவுதான் கிடைக்கும். அக்ஷர பிரம்மத்தை அவன் அறிந்து கொண்டால் தான் முடியுமே தவிர மீதையெல்லாம் அவன் செய்த அளவுக்கு பெற்று அநித்தியத்தில் இருப்பான். அவற்றினால் உண்டாகும் பலன்கள் ஒரு நாள் தீர்ந்து போகின்றன. அவனை அந்த செயல்கள் நிறைவு செய்வதில்லை. எத்தனை யாகங்கள் செய்தாலும் அவன் நிறைவடைந்து விடுவானா? தவங்கள் கோடிக்கணக்கான வருடங்கள் செய்தால் நிறைவடைந்து விடுவானா? அவன் நிறைவு தானே என்று தெரிந்து கொள்வதை தவிர வழியில்லை. தன்னை திருப்தி அடைய வைக்க முடியாது. அவை திருப்தி தருவதல்ல. அத்தக யக ஏததக்ஷரம் கார்கி விதித்வா, ஆனால் ஏதத் அக்ஷரம் கார்கி விதித்வா அறிந்து கொண்டு அஸ்மல்லோகே இந்த உலகத்தை விட்டு அவன் மறைந்து போனால் பிரைதி சகபிராமண அந்த பண்டிதன் ஒரு கால் அவன் இந்த அழியாத தன்னை கார்கி அறிந்து உலகத்திலிருந்து நீக்கிவிட்டால் அவன் என்னவாகான் தெரியுமா? பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். அக்ஷரம் பிரம்மமாகவே ஆகிறான். நீ கேட்ட கேள்வி, இந்த பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலும் மேலும் கீழும் முன்பும் இப்பொழுதும் என்றுக்கும் அழியாத ஒரு பொருள் இருக்கிறது என்று கேட்டாயே, அது நிட்டயமல்ல குட்டயமல்ல என்று சொல்லி நிஷேதமுகமாக விளக்கிவிட்டு அதுதான் உன் ஆத்மா என்று சொல்லி அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ளாமலேயே ஒருவன் எத்தனை கோடி வருடங்கள் தவமும் யஜ்ஞமும் யோகமும் செய்தாலும் பயனல்ல. ஆனால் தெரிந்து கொண்டால் என்ன ஆகும்? அளவற்ற பிரம்மமாகவே எது ஒன்று இதை படைத்து காத்து நிலைநிறுத்தி உள்ளும் புறமும் எந்த இருந்து கொண்டிருக்கிறதோ அதுவாகவே அவன் ஆகிவிடுகிறான் என்று அவர் சொல்கிறார். இந்த பிராமணத்திலே பிரம்ம ஞானத்தின் பெருமை சொல்லப்பட்டது. இந்த நரஜன்மம் பிறந்து யஜ்ஞங்களையும் தவங்களையும் செய்து காலத்தை கழிக்காதே. அதனால் உண்டான புண்ணியத்தை பயன்படுத்தி குருவை தேடி ஞானத்தை பெற்று பிரம்ம ஞானத்தை அடை. காலத்தின் அருமை கோடி வருஷங்கள் இருந்தாலும் கூட உனக்கு பயனில்லை. ஆனால் காலத்தின் அருமை மிக சீக்கிரமே இந்த ஞானத்தை பெற்றுக்கொள். காலம் ஓடிவிடும். தவம் யஜ்ஞம் போன்றதெல்லாம் தானத்தை விட இந்த ஞானம் ஒன்று தான் மதிப்பானது என்பதை யாக்ஞவல்கியர் நமக்கு அழகாக விளக்கியிருக்கிறார். 11வது மந்திரம். தத்வா ஏததக்ஷரம் கார்கி, அந்த அக்ஷரத்தை இப்போது நேரடியாக சொல்கிறார். பிரம்மத்தின் தன்மையை சொல்கிறார். முன்ன நிஷேதமாக சொன்னார், இப்போ ஓரளவுக்கு புரிய வைக்கிறார். அப்படிப்பட்டது அறிந்து பிரம்மமாகிறானே அதை தெரிந்து கொள் என்று நிறைவு செய்கிறார். அதிருஷ்டம் திருஷ்டு, நான் அதை விளக்குறேன் கேட்டுக்க. நான் இது வரைக்கும் இது இல்லைன்னு சொன்னேன், சூன்யமோன்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை, அது இருக்கிற பொருள், அது எப்படிப்பட்டதுன்னு பாரு. அதிருஷ்டம் திருஷ்டு, இந்த அழியாத அக்ஷரம், அக்ஷரம் கார்கி, புலப்படாதது அதிருஷ்டம். ஆனால் அதனால் தான் பார்க்கப்படுகிறது திருஷ்டு என்று சொல்கிறார். அந்த பிரம்மத்தை நீ பார்க்க முடியாது, ஆனால் அதனால் தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். கார்கி திணறி போயிட்டார். அந்த பிரம்மத்தை அதல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எங்கேன்னு நான் தெரியுதுன்னு மதிக்கிறேன், அதை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் அதை கொண்டு தான் நீ பார்க்கிறாய்ன்னு சொன்னாரே, அப்போ பார்ப்பவன் தானே நான். இந்த பார்வை, அதனால் பார்வை உண்டாகி பார்க்கப்படும் பொருள் இருக்கிறது. பார்ப்பவன் நான், அது திருஷ்டு என்று சொல்கிறார். அதை பார்க்க முடியாது, ஆனால் அதுதான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறார். நீ என்கிறது அப்போ வச்சிடறாரு. அப்போ நீங்கிறது எதுன்னு பார்த்தோம்னா, பார்க்கிறவனாக இருக்கின்ற, கேட்கிறவனாக இருக்கின்ற, நினைக்கிறவனாக இருக்கின்ற எந்த ஒரு அகங்காரம் இருக்கிறதோ அதை பார்க்கவும் கேட்கவும் நினைக்கவும் எது செய்கிறதோ அதுதான் அந்த அக்ஷரம் பிரம்மம் என்று சொல்கிறார். அதுதான் நீ. அது புலப்படாது. அதனால்தான் புலன்களுக்கெல்லாம் அனைத்தும் நமக்கு எட்டுகின்றன. அஸ்ருதம் ஸ்ரோத்ரு,
அதை கேட்க முடியாது, ஏன்னா அது சப்தமெல்லாம் எழுப்பாது. ஆனால் அதனால் தான் நீ சப்தத்தை கேட்கிறாய். அமதம் மந்த்ரு, அதை நினைத்து பார்க்க முடியாது, ஆனால் அதனால் தான் நான் நினைக்க முடிகிறது. உன்னை எண்ணங்களெல்லாம் அதனால் தான் உற்பத்தி ஆகிறது. அவிஜ்ஞாதம் விஜ்ஞாத்ரு, அதனை நீ புத்தி கூர்மையால் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று தர்க்க ரீதியாகவெல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அப்படியெல்லாம் தர்க்கம் செய்வதற்கு அதுதான் உனக்கு உதவுகிறது. ந அந்யத் அத அஸ்தி திருஷ்டு, அதை தவிர இன்னொரு பார்ப்பவனே கிடையாது. நீ அநேகமாக எல்லாரும் பார்க்கிறவர்களார், நீயும் பார்க்கிறேன், நானும் பார்க்க, அவரும் பார்க்கிறேன், இல்லை. அதற்கு வேறாக பார்ப்பவன் யாரும் இல்லை, அது ஒன்று தான் பார்ப்பவன். அப்புறம் நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, அதனுடைய பிரதிபிம்பமாகிய அகங்காரம்தான் பார்க்கிறது. அதை பார்க்க வைப்பதும் அதுதான், அது ஒன்று தான் பார்ப்பது. மீதியெல்லாம் அதனால் பார்க்க வைக்கப்படுகின்ற சேதன பொருள்கள், ஜடப்பொருள்கள். அதற்கு வேறாக வேறு அறிவு சொரூபம் இல்லை. ந அந்யத் அத அஸ்தி ஸ்ரோத்ரு, அதை காட்டிலும் வேறாக கேட்பவன் யாரும் இல்லை. கேட்கின்ற செவிகளெல்லாம் அதனால் தான் கேட்கின்றன, கேட்பவர்களெல்லாம் அதனால் தான் கேட்பவர்களாக ஆகிறார்கள். அந்யத் அத அஸ்தி மந்த்ரு, அதை தவிர நினைக்கக்கூடியவன் யாரும் இல்லை. எனவே நினைவுகள் அதை நினைக்காது. அதனால் தான் காதுகள் கேட்கின்றன, ஆனால் அந்த காது அதை கேட்காது. அதனால் தான் கண்கள் பார்க்கின்றன, அந்த கண் அதை பார்க்காது. ந அந்யத் அத அஸ்தி விஜ்ஞாத்ரு, அதற்கு வேறாக தர்க்க ரீதியாக சிந்தித்து அனுமானம் எல்லாம் கொண்டு சொல்லக்கூடிய அறிவாளி எவனும் இல்லை. அந்த அறிவாளியின் அறிவுக்கெல்லாம் அறிவாக இருக்கிறது. ஏதஸ்மின் கலு அக்ஷரே கார்கி, அந்த ஒன்று தானடா கார்கி அடி. ஆகாசம், அதுதான் பிரகாசமாகிற சைதன்ய தத்துவம். நான் ஓதப்ரோதம்னு சொன்னல, அதனால்தான் ஓதப்ரோதச்ச இத்த அனைத்துமே நிரப்பப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் சத்தாகவும் இருந்து ஸ்பூர்த்தியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அனைத்து ஜடங்களாகவும் இருந்து கொண்டு அந்த ஜடத்திற்கு அறிவுத்தன்மையும் அதுதான் தெரிந்து ஸ்பூர்த்தியாகவும் இருக்கிறது. அந்த அட்சரத்தில் தான் கார்கி ஆகாசம் என்னும் இந்த ஈஸ்வர சத்தமும் வெய்யப்பட்டுள்ளது. அந்த ஈஸ்வரனே கூட அதனால் தான் நிரப்பப்பட்டு சத்தாஸ்பூர்த்தியாக இருந்து கொண்டிருக்கிறார். 12வது மந்திரம். கார்கி பேசுகிறாள். சக உவாச, ஹே பிராமணா, பகவந்த தத் ஏவ பகு மன்யேத்வம், வணக்கத்திற்குரிய மன்யேத்வம். பிராமணர்களே, இதுவே நமக்கு மிகுந்த விஷயம். பகு மன்யேத்வம், இதுதான் நம்ம அறிவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். எத் அஸ்மாத் நமஸ்காரேன முஷ்யேத்வம், இந்த யாக்ஞவல்கியரை, அஸ்மாத் அவரை, நாம் நமஸ்காரேன நமஸ்காரம் போட்டு மண்டியிட்டு ஓடி தொலைவோம் என்று சொல்கிறார். முஷ்யேத்வம், கும்பிடு போட்டு ஓடிடுவோங்கிறார். இவர்கிட்ட நிற்கவே இனிமேல் பேசாதீங்க. முஷ்யேத்வம், விடுபட்டு கொள்வோம், இவரை எதிர்க்கவே முடியாது. நவை ஜாது யுஷ்மாகம், உங்களில் யாரும், யுஷ்மாகும் நீங்களிலே, நவை ஜாது உங்களால், இமம் கஷ்யத் பிரம்மோத்தியம் ஜேதா இது, யாரும் இவரை வெற்றி பெற முடியாது. ஜேதா என்றால் வெற்றி பெறுவது. யாரும் இமம், இங்கே இருக்கின்ற எந்த பிராமணர்களும் இந்த பிரம்ம ஞானியை வெல்ல முடியாது. கஷ்டித் பிரம்ம ஓத்தியம் ஜேதா இது, வெல்ல முடியாது. இமம்னா இங்கே இருக்கின்ற யாராலும். ததக வாசக்னவி, அதன் பிறகு அந்த வாசக்னவி உபராரம, ஓய்வெடுத்து கொண்டாள், விடை பெற்று கொண்டாள் என்று இந்த மந்திரம் முடிவடைகிறது. இங்கே நாம் என்ன பார்த்தோம்? இந்த பிரம்மம் நிஷேத முகமாகவே அறியப்பட வேண்டும். ஒருவேளை விதிமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது உன்னுடைய ஆத்மா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் நீ கேட்கிறாய், பார்க்கிறாய், சிந்திக்கிறாய், அறிகிறாய். ஈஸ்வரனாக இருந்து சிருஷ்டி செய்பவனுக்கும் அவர்தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்று நியமகர்த்தாவாகவும் இருப்பதும் அதே பிரம்மம்தான். யார் ஒருவன் தன்னை அந்த பிரம்மம் என்று அறிகிறானோ அவன் பிரம்மமாகவே அடைகிறான் சாபல்யம், அந்த பலத்தில் அவன் வாழ்கிறான். இவ்வாறு
அக்ஷர பிராமணம் நிறைவு பெறுகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.